வியாழக்கிழமை காலையில பிப்ரவரி 6ஆம் தேதி கோவை டு திருப்பதி போற இந்த சிட்டி ட்ரெயின்ல வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துல என்ன நடந்தது, பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் என்ன சொல்றாங்க, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த 30 வயதான இந்த பெண் திருப்பூர் பக்கத்துல இருக்கிற அவினாசியில தங்கி கணவரோட சேர்ந்து டைலரிங் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்ப அந்த பொண்ணு 4 மாசம் கன்சீவா இருக்காங்க. சித்தூர்ல இருக்கிற தன்னோட அம்மாவை பார்க்க பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது போன வாரம் 6ஆம் தேதி இன்டர்சிட்டி ட்ரெயின்ல தனியா கிளம்புறாங்க. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொது பெட்டியில தான் அந்த பொண்ணு போயிட்டு இருக்காங்க. திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற ஜோலார்பேட்டையை நெருங்கும் போது அவங்களோட பயணம் செஞ்ச பெண்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்ப அந்த கர்ப்பிணி பெண் மட்டும் தனியா இருந்ததா சொல்லப்படுது. கரெக்டா ட்ரெயின் கிளம்புற நேரம் பார்த்து ஒருத்தர் ஏறுறாங்க. இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், கீழே இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண் தெரியாம ஏறிட்டேன்னு ஏதோ ஐடி கார்டு மாதிரி காட்டி கார்ட்பாடி ஸ்டேஷன் வந்ததும் இறங்கிடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணை நம்ப வச்சிருக்கான். பைத்தியம் பிடிச்ச சைக்கோ மாதிரி ரயில் பெட்டியில அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அப்புறம் பாத்ரூம்குள்ள போயிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த கர்ப்பிணி பெண்ணோட ஆடையும் கரெக்டா முயற்சி செஞ்சதா சொல்றாங்க. நான் கன்சீவா இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, உனக்கு அக்கா தங்க எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் பண்ண அதன்னு சத்தம் போட்டிருக்காங்க. ரயில் நிறுத்த செயினை பிடிச்சி இழுக்க பார்த்திருக்காங்க. இவங்க தெரிஞ்சு தப்பிச்சு எப்படியாவது பாத்ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த நபர் அவங்க தலைமுடியை பிடிச்சு அடித்ததா அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க. அந்த ட்ரெயினோட படிக்கட்டுக்கு பக்கத்திலேயே வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிச்சு அவங்க கையெல்லாம் உடைச்சதா சொல்லப்படுது. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க 10 நிமிஷம் வர அவங்க போராடி இருக்காங்க. லத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தள்ளி விட்டுறான். சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருந்த மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமா வேலூர்ல இருக்கிற அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அதிகப்படியான காயத்தோட கூட்டிட்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்றாங்க. என்ன காப்பாத்திக்க 1/2 மணி நேரம் தப்பிக்க போராடினேன். வேற எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது, இப்படிப்பட்ட நபர்கள் வெளியவே நடமாடக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட பெண் சொல்லி இருக்காங்க. கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் அனைவரும் வேண்டுகோளும் வச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவில் கர்ப்பிணி பொண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் கேவி குப்பம் பகுதியை சேர்ந்த 30 வயதான ஹேமந்த் ராஜ் என்பது தெரிய வந்திருக்கு. அந்த நபரை ரயில்வே போலீசார் கைது செஞ்சதா சொல்லப்படுது. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ண பெண்ணுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பையே கேள்விக்குறியா மாத்தி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்களும் தெரிஞ்சுக்க விரும்புனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.